நேர்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான வணக்கங்கள். தமிழ் எஃப்எம்மோட ஆனிவர்சரிக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு சட் ஒன்றுக்காக இன்றைய தினம் நாங்கள் வந்திருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்களா இருந்தால் இதுவே ஆரம்பம் திரைப்படம் இந்த மாதம் 26ஆம் தேதி தமிழ் எஃப்எம் மற்றும் ஆதவனின் ஊடக அனுசரணையில் நாடளாவிய ரீதியில் திரைக்கு வர இருக்கிறது. அந்த வகையில் இதுவே ஆரம்பம் படக்குழுவினரோடு இன்றைய தினம் ஒரு சின்ன சட் பண்ண போகிறோம். வணக்கம் ஷாமலாக்கா. வணக்கம். 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 வணக்கம் சஞ்சய். வணக்கம். அந்த வகையில் இன்னைக்கு திரைப்படத்தோட இயக்குனர் அதே நேரத்தில் நடித்தும் இருக்கிறாரு சஞ்சய் அண்ணா. அதே போல ஷாமல் அக்கா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கிறாங்க இந்த திரைப்படத்துல. இவங்க 2 பேரும் இன்றைய தினம் எங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள போறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுவும் இன்றைய தினம் தமிழ் எஃப்எம்மோட ஆனிவர்சரியை முன்னிட்டு நீங்க எங்களுடைய கலையகத்துக்கு வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஆமா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். தமிழ் எஃப்எம் தனது 5வது பிறந்த நாளை கொண்டாடுது. ஸோ கடந்த 5 வருஷமா மக்களை மகிழ்விச்சு மக்களோட இதயத்தை தொட்டு பல நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை சாதிக்கணும், இன்னும் தரமான நிகழ்ச்சிகளை தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுவே ஆரம்பம் டீமால வாழ்த்துறோம். நன்றி. சரி, அப்படியே நாங்கள் போகலாம் எங்களுடைய இன்டர்வியூக்குள்ள. சஞ்சய் அண்ணா, உங்ககிட்ட முதலாவதாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இதுவே ஆரம்பம் இந்த திரைப்படத்தோட ஆரம்பம் எப்போ ஆரம்பமாச்சு? எதனால இப்படி ஒரு கதையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? ஓகே, இதுவே ஆரம்பமோட கதை 2023ல் நான் எழுத ஆரம்பித்தேன். ஸோ அதோட ஆடிஷன்ஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே 2023ல் ஸ்டார்ட் பண்ணி 2024ல் ஜனவரி 1ஆம் தேதி கொழும்பில் அதுக்கான பூஜை நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ 5ஆம் தேதி ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். ஷூட் ஸ்டார்ட் பண்ணி அங்கிட்ட ஒரு 20 நாளில் அந்த ஷூட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பேட்ச் ஒர்க் நாங்கள் 2 வீக்ஸ் ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் டைம் எடுத்துச்சு. ஓகே, ரொம்ப நாள் காத்திருப்புக்கு பிறகு இப்போது நாடளாவிய ரீதியில் திரைப்படம் திரைக்கு வர இருக்கு. இது ஃபீல் எப்படி இருக்கு? எல்லோரும் 10 மாதம் தான் குழந்தைய சுமப்பாங்க. நான் ஒரு 2 வருஷமாக சுமந்துருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் ரொம்ப பெயினாகவும் இருக்கு, கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கு. ஸ்பெஷல் குழந்தை. முதல் குழந்தை. உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், நான் ஒரு மிஸ்கின் சார் டைஹார்ட் ஃபேன். அவர் தான் என்னோட மானசீக குரு. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல அவருக்கு நான் தேங்க் கார்டில் நன்றி செலுத்தியிருப்பேன். ஏன்னா அவரோட படத்தெல்லாம் ஒரு தடவை இல்லை, நான் 10-12 வாட்டி பார்த்துருப்பேன் ஒரே படத்தை. ஸோ அந்தளவுக்கு நான் அவரோட ஃபேன். அதே மாதிரி எந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்தையும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அது தியேட்டருக்கு இங்கே வராட்டியும் மலையாள படங்கள் கூடுதலாக ஸ்ரீலங்காவில் வர்றதில்லை. ஸோ அது எப்படா ஓடிடியில் ரிலீஸ் ஆகும், அது தமிழ் டப் எப்போ ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணி பார்க்குற ஒரு பைத்தியம் இருக்கு எனக்கு. சரி அக்கா, எப்படி நீங்கள் இந்த டீமுக்குள்ளே வந்தீங்க? இதுவே ஆரம்பம் டீமுக்குள்ளே எப்படி நீங்கள் வந்தீங்க? எனக்கு ஆடிஷன் மூலியமாக தான். ஆடிஷன் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆடிஷனுக்கு போயிருந்தப்போ கஜன் கணேசன் இருக்கார் இல்லையா ஆர்டிஸ்ட், அப்போது அவரும் சஞ்சயும் தான் என்னை ஆடிஷனில் பார்த்துட்டு சஞ்சய் ஃபுல் ஸ்டோரி, த்ரில்லர் ஸ்டோரி எனக்கு சொன்னார். கிட்டத்தட்ட நிறைய டைம் எடுத்து சொன்னார். பாதி புரிஞ்சிச்சு, பாதி புரியலை. எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டிட்டு சரி என்னோட போர்ஷன் சிஐடி நான் பண்ணுவேன், நல்லா என்னை நடிக்க வைப்பார்னு நம்பிக்கை இருந்தது. ஸோ ஓகே சொல்லிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருந்தது சஞ்சய் மேலே. ஏன்னா இவர் ஒரு ஃபேமஸ் சிங்கர் வேறு. ஸோ ஒரு பேஜெல்லாம் போயிட்டு நான் கோ த்ரூ பண்ணி பார்த்தேன். அண்ட் இவர் என்னென்னா சரி இந்த ஏஜுக்கு அவர்கிட்ட நிறைய ஆர்வம் இருக்குது. சினிமாவாக இருக்கட்டும், கலைகளாக இருக்கட்டும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ இருக்க இளைஞர்கள் பாதி பேர் தெரியும் தானே, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் இவருக்கு ஒரு மோட்டிவாக இருக்கணும்னு நான் நினச்சேன் அந்த நேரம். ஸோ அப்படித்தான் எனக்கு இந்த வாய்ப்பு வந்தது. இந்த கதை கேட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன தோணுச்சு? புதுசாக இருந்தது. ஏன்னா க்ரைம் த்ரில்லர் மூவி நான் பண்ணினதில்லை. அண்ட் இதில் இவர் என்னை நம்பி ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கார் இல்லையா, சிஐடி மிஸ்ஸஸ் நீலகண்டன் கேரக்டர். அது எனக்கு நான் செய்யணும்னு நினச்ச ஒரு கேரக்டர் தான். எனக்கு போல்டான லேடி கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான ரோல் இந்த படத்தில். இப்போ கஜன் கணேசனுக்கும் சஞ்சய்க்கும் நான் இந்த கட்டத்தில் நன்றி சொல்கிறேன். என்னை நம்பி தேர்ந்தெடுத்து இந்த போர்ஷனை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா சொல்லி கொடுப்பாரு. இந்த படத்தில் எனக்கு என்னென்ன கிரெடிட்ஸ் வருதோ அதெல்லாம் உண்மையிலேயே சஞ்சய்க்கு தான் போகணும். ஏன்னா ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் சொல்லி கொடுத்தாரு. படம் எடுத்து 2 இயர்ஸ் ஆச்சு இல்லை, இப்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துருச்சு நிறைய படம் பண்ணி. அப்போ நான் ஒரு நியூ கமர் தான். ஸோ அந்த நேரம் என்னால் என்ன முடியுமோ பண்ணினேன். பட் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்டு இப்போ கிட்டத்தில் ப்ரீமியர் ரிலீஸ் ஆகுச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ் ஆக்கள்கிட்ட இருந்து.
நிறைய பேர் வந்து அந்த ஸ்டோரி லைன் நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸ்பெஷலாக சஞ்சயோட ஆக்டிங் பற்றி நல்லா சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவரோட ஃபர்ஸ்ட் படம்ன்றது ஒரு குழந்தை வந்து பிறந்தோடனே வந்து எழுந்தி நடக்காது. ஸோ தவந்து விழுந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் வந்து எழுந்தி நடப்பாங்க. அதனால் குறைகளை கண்டுபிடிக்காமல் நிறைகளை பார்த்து சப்போர்ட் பண்ணணுன்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக. இந்த கதாபாத்திரத்துக்காக நீங்கள் எப்படி தயாரானீங்க? நான் கொஞ்சம் மூவிஸ் பார்த்தேன். இந்த மாதிரி சிஐடி ரோல் ப்ளே பண்ண மூவிஸ் எல்லாம் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணினேன். பட் அதை விட கொஞ்சம் டோட்டலாக வித்தியாசமாக இருந்தது. ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி சாரி தான், இந்த மாதிரி ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல், மியூட் மேக்கப்பில் இப்படி இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும், அதெல்லாம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் என்ன சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் டேக் வந்து 18 டேக் போச்சு. 18 அது எனக்கு மறக்கவே இல்லாது. ஏன்னா இவர் சஞ்சய்க்கு வந்து ஓகே ஆகிற வரைக்கும் அவர் சாட்டிஸ் ஆக மாட்டார். இப்போ என்னோட சில பேர் சேர்ந்து நடித்தவங்க இருந்தாங்க, அவங்களோட ஃபால்ட்னாலையும் ரீடேக் போச்சு, என்னால் மட்டும் இல்லை. பட் ஸ்டில் நான் என்ன நினச்சேன், ஐயோ அவசரப்பட்டு இதுக்கு வந்துட்டோமோ, தெரியாதனமாக மாட்டிக்கிட்டோமோன்னு கூட யோசித்தேன். அதுக்கப்புறம் வர டேக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஓகே மாதிரி கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு இவருக்கு என்ன வேணும் அப்படின்றது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மூவி எல்லாரும் செஞ்சுருக்காங்க. ஒரு டீம் ஒர்க் தான். ஏன்னா அப் கண்ட்ரியில் போயிட்டு இன்னொரு இடத்துல இருந்து நம்ம எதிர்பார்க்குற சலுகைகள் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லை. ஸோ இருக்கிறத கொண்டு நம்ம வந்து உண்மையிலேயே பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இந்த மூவியை பண்ணணும். ஸோ இது நல்ல ஒரு அனுபவம் எனக்கு. ஓகே சஞ்சய் அண்ணா, நீங்கள் வந்து முதல்ல இந்த திரைப்படத்தை வந்து இயக்கி இருக்கிறீங்க. நீங்கள் முதல்ல இதை இயக்கும் போது திரைப்படத்தை நீங்கள் நடிகரா ஓகே பாடகரா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் திரைப்படத்தை இயக்கும் போது நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள், ரொம்ப பெரிய சவால், இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? ஓகே, இயக்கத்திற்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஷாமலா நிரஞ்சனோட கேரக்டர் எப்படி உள்ளே வந்துச்சுங்க. இயக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்கிரிப்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தான் மலேசியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்தேன். வந்துட்டு ஒரு ஷூட்டுக்கு பூஜைக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்து இவங்களெல்லாம் நான் வந்து ஆடிஷன் பண்ணேன். இவங்களை ஆடிஷன் பண்ணுறதுக்கு நைட் தான் வந்து இவங்களோட கேரக்டரே படத்துக்குள்ளே வந்துச்சு. ஸோ அது ஏன்னு சொன்னால் கஜன் கணேசன் வந்து இப்படி ஸ்ரீலங்காவில் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு 3 பேரோட கேரக்டர் வந்து கொடுத்துருந்தாரு, ஃபோட்டோ காட்டி இவங்களையும் படத்தில் எப்படி சரி நீ வந்து ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட் நான் எழுதின கேரக்டர் தான் மிஸ்ஸஸ் நீலகண்டன். அப்புறம் பெருசுன்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் இதில் இருக்கார். அப்புறம் ஒனாசிஸ் டாக்டர் ஒருத்தர் இருக்கார். ஸோ இவங்களோட கேரக்டர் எல்லாமே அந்த 3 பேரோட மெயின் கேரக்டர்ஸ் வந்து நான் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுது. ஆனால் அந்த ஆடிஷனுக்கு நாள் ஆட் பண்ணுது. ஏன்னு சொன்னால் கஜன் கணேசன் அவர் பொறுத்த மட்டும் இலங்கையில் இருக்க கலைஞர்களுக்கு அவர் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர். ஸோ அதனால தான் இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க. ஸோ அதை நான் இன்றைக்கி தான் அவங்ககிட்ட சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஷூட்டிங் டைமில் இருக்கிற சவால் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ஹட்டன் எங்களோட அம்மாவோட ஊர். ஸோ நான் வந்து அங்கே வளர்ந்த ஒரு ஆள் தான். ஸோ அதனால் எனக்கு வந்து அங்கே இருக்க கிளைமேட் வந்து எனக்கு வந்து ஒத்து போயிருந்துச்சு. ஆனால் வெளியிலேருந்து வராங்கல்ல, கொழும்புலேருந்து வந்தாங்க, ஜஃப்னாலேருந்து வந்தாங்க, வவுனியாலேருந்து வந்திருந்தாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு நடிக்கிறதுக்கு. அவங்களுக்கு வந்து அந்த குளிர், ஏன்னா ஜனவரி ஷூட் பண்ணோம், அவங்களாம் வந்து அந்த குளிரில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா நைட் ஷூட்லாம் இருந்துச்சு, சில இடங்களில் பூச்சிக்கடியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சா வந்து அப்புறம் நம்ம டே வந்து நமக்கு வீணாக போயிடும்ல. அதிலெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் என்ன சொல்கிறது, வந்து போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணக்கூடிய வசதிகள் அட்டனில் இருக்கல பெருசாக. ஸோ அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, மற்றபடி லொக்கேஷன் வந்து எங்களுக்கு சரியான லொக்கேஷன்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான ஆட்கள் இருக்கல. ஸோ இது மட்டும்தான் வந்து எனக்கு வந்து டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி இவங்களை நடிக்க வைக்கிறதா இருக்கட்டும், லொக்கேஷன் எடுத்ததுக்கப்புறம் அங்கே போய்ட்டு எங்களுக்கு ஷூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் க்ரூ வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பாதகமாக இருந்துச்சு. மற்றது எல்லாமே இவங்களோட ஆர்டிஸ்ட் சைடில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் தான் எனக்கு. இலங்கை சினிமா துறையில் இதுவே ஆரம்பம் திரைப்படம் எந்த விதத்தில் வித்தியாசமான ஒரு திரைப்படம்? இலங்கையில் வெளியாகிற படம் எல்லாமே நான் வந்து பார்த்துருக்கேன். கோமாலிஸ் கிங்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சொப்பன சுந்தரியாக இருக்கட்டும், யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து டக்டிக் டோஸ் படம், அந்த படமும் நான் இங்கே பிவிஆரில் தான் பார்த்தேன். ஸோ அந்த படங்கள்ல இருந்து இந்த படம் வேறுபடுறதுக்கான ஒரு காரணம் வந்து இது வந்து பிரதேச ரீதியாக வேறுபடும். மீன் சொன்னால் லொக்கேஷன் வைஸ் வந்து வேறுபடும். ஹேட்டனில் கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ண ஒரு முழுநீள திரைப்படம் வந்து இதுவே ஆரம்பம். மற்றபடி ஒரு க்ரைம் த்ரில்லர் என்ன சொல்கிறது, ஒரு மிஸ்ட்ரிக்கான படம் வந்து இது வந்து இருக்குது. ஏன்னு சொன்னால் மற்ற திரைப்படங்கள்லேருந்து வேறுபடக்கூடிய, ஏன்னா காதல் சொல்லியிருப்பாங்க வேறு படங்களில். ஸோ இந்த படத்தில் பெருசாக காதல் இருக்காது, ஒன்லி க்ரைம் தான். ஸோ ஒரு என்ன சொல்கிறது,
கிட்னாப்பிங். மலையகத்தில் இது ஒரு புது கதை. மலையகத்தில் இது ஒரு புது கதையாக தான் இருக்கும். அதே போல நீங்க வந்து ஷூட்டிங் டைம்ல அதிகமா ரீடேக் எடுத்த ஒரு சீன் தான் இந்த சீன். இப்படி போனதுன்னா அவங்க சாமலானோட ஓப்பனிங் சீன் வந்து ஆமாம், ஒரு கன் எடுக்கணும். நான் சொல்கிற ஒரு பொசிஷனில் அந்த கன்னை வந்து எடுக்கணும். ஸோ அந்த இது வந்து எனக்கு டோட்டலாக 18 டேக் போச்சு. அப்புறம் என் கூட ஒருத்தர் வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருந்தார், யூடியூப் சிவான்னு சொல்லிட்டு. அவரோட எனக்கு கொஞ்சம் டேக் வந்து கூடுதலாக போச்சு. அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே ஓகே. அக்கா சொல்லுங்க, அதாவது நீங்க ஆரம்பத்துல சினிமா துறைக்கு, இலங்கை சினிமா துறைக்குள்ள வந்ததுக்கும் இப்போ இந்த 2026க்கும் இலங்கை சினிமா துறையில இருக்கிற வித்தியாசமா நீங்க என்னென்ன விஷயங்களை பாக்குறீங்க? முன்னேற்றமா என்னென்ன மாதிரியான விஷயங்களை பாக்குறீங்க? நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் வருஷத்துக்கு ஒரு படம் இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு படம் அப்படி வந்தது. இப்போ வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து படம் ரிலீஸ் ஆகுது, பட பூஜைகள் போடப்படுது. உண்மையிலே வந்து வசந்த காலம் வந்து இதுதான் ஷிரோமி. சகோதர மொழியாக இருக்கட்டும், தமிழ் இதாக இருக்கட்டும், மாறி 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 நிறைய திரைப்படங்கள் வெளியில் வருது, தரமான படங்கள் வருது. சிலது வந்து பூஜை போடுறாங்க, ஸ்பீடாக அந்தளவுக்கு எடுக்கிறதில்ல. இப்போ வந்து இளைஞர்கள் வந்து வித்தியாசமாக யோசிக்கிறாங்க. ஸ்டோரி ஆகட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாம் வித்தியாசமாக யோசித்து செய்கிறாங்க. அவங்கவுங்களோட ஆசை ஒரு படம் எடுக்கணும்னு கொஞ்சம் காசு கிடைச்சோன்னே ஸ்டார்ட் பண்ணி செய்கிறாங்க. அதில் தரம் இல்லாத படங்களும் வருது, தரமானதுகளும் வருது. இளைஞர்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறாங்க, எனர்ஜியாக இருக்கிறாங்க ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு. கதைக்களம் வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கூட கிடைக்கிது. நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, படங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு கால் ஷீட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது நல்ல வளர்ச்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு இலங்கை சினிமா. ஓகே, இதுவே ஆரம்பம் திரைப்படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னா இந்த சீன்? நீங்கள் நடிச்சதாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி மற்ற நடிகர்கள் நடிச்சதாக இருக்கலாம். ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னா என்னது? உண்மையிலேயே அந்த படத்தை நான் ரசித்து பார்த்த ஒரு ஆள். நான் நடித்தனால சொல்லலை, எனக்கு அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு உண்மையிலே சில திருப்பங்கள் வந்து நான் நினச்சி கூட பார்க்கல இப்படியா அப்படின்னு. அவ்வளோ நல்லா பிடிச்சிருந்தது. எல்லாமே எனக்கு கொஞ்சம் பிடிச்ச சீன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக 2 சீன். ஒன்று சஞ்சயோட என்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸ்டார்ட்லேயே அவரோட ஃபஸ்ட்டு இதை காட்டும்போது இப்படி சைட் ஃபேஸில் எடுத்து காட்டுவாங்க, அந்த இது சும்மா மாசாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து என்னோட லாஸ்ட் சீன் ஒன்று இருக்குது, அது நான் அந்த சஸ்பென்ஸை சொல்ல விரும்பலை. ட்ரெயினில் வந்து ஒரு வேறு இதில் வருவேன், கெட்டப்பில். அது வந்து ஃபஸ்ட் டேக்லேயே எடுத்துட்டோம். அது 2-3 டேக்கெல்லாம் போகிறதுக்கு எங்களுக்கு அங்கே டைம் அமையலை. ஒரே டேக்கில் எனக்கு என்ன வருதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஸோ அதை சும்மா நான் கேமரா முன்னுக்கு நடிக்கிறேனே நினைக்காம சும்மா என் பாட்டுக்கு பண்ணேன். அது நல்லா வந்தது. அதில் வந்து ப்ரீமியருக்கு அப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, மாசாக இருந்தது அந்த கடைசி துண்டு அப்படின்னு சொல்லி. அது பார்க்குறவங்களுக்கு விளங்கும். 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் டிக்கெட் எடுத்து வந்து பாருங்கன்னு தான் சொல்லணும். உண்மையிலே அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வேர்த் இந்த படம். பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக. கண்டிப்பா. அந்த லாஸ்ட் சீன் வந்து நீங்க சும்மா நடிச்சு அப்படின்னு சொன்னீங்க, ஆனா வேற ஒரு ஷாமலாவை பார்த்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை நீங்க நடிச்சது வரைக்கும் நாங்க பார்த்தது கிடையாது. ஆமா, அதுக்கு ஆக்சுவலா வந்து ஏர்லி மார்னிங் 5ல இருந்து வெத்தலை சாப்பிட்டேன். அந்த வாயெல்லாம் செவந்து இல்ல ஃபர்ஸ்ட் டைம் சும்மா போட்டு துப்புனது ஒண்ணு. அது அவர் கணக்கா அப்படி சாப்பிட்டது இல்லை வெத்தலை. ஸோ 5 மணிக்கே ஏர்லி மார்னிங் மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரெட்டா வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ட்ரெயினில் ஏறணும் இறங்கணும். இந்தியா மாதிரி இல்லை தானே, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு புதுசு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த இதை பண்ணேன். சஞ்சய்க்கும் நல்ல ஹாப்பி அந்த சீனுக்கு. இந்த திரைப்படத்துக்கும் நீங்கள் வச்சிருக்கிற டைட்டிலுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா? எதுக்காக இதுவே ஆரம்பம் அப்படிங்கிற டைட்டிலை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? ஓகே, நீங்கள் வந்து இதுவே ஆரம்பம் டைட்டில் வந்து ஆல்ரெடி நான் ஒரு இன்டர்வியூ சொல்லி தான் இருந்தேன். ஸோ இந்த படத்துக்கான டைட்டில் இது இல்லை, 4ஆம் குறுக்கு தெரு தான் நான் வச்சது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து டைட்டிலை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். பட் இதுவே ஆரம்பம் டைட்டில் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைட்டில் முன்னாடி வராது, எண்டில் தான் வரும். ஸோ அது வந்து பார்ட் 2க்கான லீட் கொடுக்குது. ஸோ அங்கே தான் கதை ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்களோட கேரக்டர் வந்து இப்போ அவங்க சொன்னாங்க அவங்க வந்து வேறொரு கெட்டப்பில் இருக்காங்கன்னு சொல்லி. அவங்கெல்லாம் ஏன் வேறு கெட்டப்பில் இருக்காங்க, ஸோ ஏன் அந்த டைட்டில் அந்த கெட்டப்புக்கு அப்புறம் தான் வந்து கதை ஆரம்பிக்கிறது. ஸோ அதனால தான் வந்து இதுவே ஆரம்பம்னு நான் படத்தை எண்டில் போட்டிருக்கேன். ஸோ பார்ட் 2 பார்ட் 2ல பார்த்தா உங்களுக்கு புரியும். பார்ட் 2 எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக இந்த படத்தை பார்த்து மக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படும். சரி, எதனால மக்கள் இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
ஏன் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொன்னால் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து ஆர்டிஸ்ட்கிட்ட வந்து சொல்கிறேன், இந்த படத்தை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் இதில் நிறைய டெக்னிக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஆர்டிஸ்ட்டோட எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஏன்னு சொன்னால் இதில் டோட்டலாகவே ஒரு 40 பேர் மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. க்ரூவில் வந்து எக்கச்சக்கமான பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாகவே இது ஒரு 2 வருஷ உழைப்பு தானே. ஸோ அதில் பலனை எதிர்பார்க்குறதுக்கு நீங்கள் போய்ட்டு தியேட்டரில் கட்டாயம் பார்க்கணும். ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஓடிடிக்கு எப்படி வரும்னு எங்களால் சொல்ல முடியாது, இல்லை டிவி சேனல்ஸ்க்கு இதெல்லாம் வருமானு சொல்ல முடியாது. பட் பை காட் கிரேஸ் வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் வருது 26ஆம் தேதி. ஸோ இந்தளவு கொண்டு வரதே வந்து எனக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு சவாலாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன். மக்கள் வந்து இதை பார்க்குறதா இருந்தால், இலங்கையில் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க, இலங்கையில் இப்படி ஒரு கதை, இந்த கதை வந்து ஒரு ஆர்கன் டிராஃபிக் பற்றி தான் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஸோ சில பேர் என்கிட்ட ப்ரீமியர் பார்த்துட்டு சொன்னது, இப்படியும் இருக்கலாம் தான்டா, இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இருந்துக்கிட்டும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விடங்களை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். எது சரி திருத்த வேண்டியது இருந்துச்சின்னு சொன்னால் நிச்சயமாக அடுத்த படத்தில் வந்து நான் அது திருத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நல்ல காஸ்ட் இருக்குது இந்த படத்தில். இப்போ ராஜா கணேசன், கஜன் கணேசன், தினேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் வந்து வேறு லெவல், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க போர்ஷனை. ஸோ உண்மையிலே எல்லோரும் வந்து பார்க்கணுன்னு நானும் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளோட கலை வந்து இன்னும் வளரும். ஸோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறது இப்படி இருக்கும். கட்டாயம் வந்து எல்லோரும் டிக்கெட் எடுத்து பார்க்கணுன்னு தான் கேட்குறோம். சரி, கண்டிப்பாக எல்லாருமே 26ஆம் தேதி திரையரங்குகளில் இதுவே ஆரம்பம் திரைப்படம் வந்து வெளியாக இருக்கிறது. எனவே அனைவருமே போயிட்டு பாருங்கள், நம்மளுடைய கலைஞர்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அதே போலக்கா நீங்கள் வந்து ஷூட்டிங்ஸ் போடல 20 நாட்கள் வந்து ஷூட் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. அந்த 20 நாட்களில் ரொம்ப ஃபனியான ஒரு நாள் அப்படின்னா எந்த நாள் சொல்லுவீங்க? நான் 20 நாள் இருக்கல, ஆக்சுவலாக எனக்கு ஒரு 13 டேஸ் தான் ஒர்க் இருந்தது. 2 முறை வந்துட்டு போனேன். ஃபனியான நாள்னு நான் எதையுமே ஃபேஸ் ஒரு சம்பவம் எனக்கு அந்த மேக்கப் பண்ண சம்பவத்தை சொல்லலாம். ஏன்னா மேக்கப்புக்கு பின் மேக்கப்புக்கு முன்ற மாதிரி நான் கண்ணை மூடிட்டு அப்படியே பேசாமல் இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் கண்ணாடியை பார்க்குறேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன ஸ்டாட்லாம் மாற்றிட்டாங்க. எனக்கே பார்த்துட்டு ஐயோ இது என்ன இப்படி இருக்குன்னு நினச்சேன். ஸோ அந்த வெத்தலையை போட்டுக்கிட்டு அந்த மேக்கப்போட ஹேண்டில் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. வேறு எதுவும் அப்படி ஃபன்னான இதுன்னு சொல்லி எனக்கு சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. எல்லாம் ரொம்ப சீரியஸாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டே நைட்டுன்னு ரொம்ப சீரியஸாக தான் ஷூட்டிங் போய்கிட்டு இருந்துச்சு. மற்ற லொக்கேஷன் பற்றி கட்டாயம் சொல்லணும் ஷிரோமி. அவ்வளோ அழகான லொக்கேஷன்ஸ் இருக்குது. ட்ரான் ஷாட்ஸ் எல்லாம் வரும் மூவியில், அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளோட அப்கண்ட்ரி இவ்வளோ அழகான இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு மூவி. இந்த சாங்ஸாக இருக்கட்டும், இமோஷனலான ஒரு சாங் வருது. அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் பற்றியும் சொல்லணும், அவவும் நல்லா பண்ணியிருக்கா. எமி இன்னைக்கு வரலை, ஸோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கா எமியும். ஸோ ஆல் ஓவர் எல்லாமே நல்லா அவங்கவுங்க ஜாப்பை நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே சஜய் அண்ணா, அதாவது இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளரையும் ஒரு பாடலாக 2 பாடல் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த 2 பாடலுக்கான பாடல் வரிகளும் யார் எழுதினாங்க? இல்லை, படத்தில் வந்து 3 பாடல் இருக்குது. 3 பாடல் இருக்குது. ஒரு பாடல் வந்து அம்மா பாட்டு, அது ஹாப்பி வேர்ஷனும் இருக்குது, சேட் வேர்ஷனும் இருக்குது. இன்னொன்று வந்து லவ் சாங் ஒன்று இருக்குது. பாடல் எழுதினது வந்து சாந்தகுமார், இலங்கையை சேர்ந்தவர். பாட்டை கம்போஸ் பண்ணது வந்து நரேஷ், மலேசியன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படத்துக்கு கம்ப்ளீட்டாக பண்ணது ஆருஷ், ஸ்ரீலங்கா. அதே போல இந்த திரைப்படத்துல இப்போ ஷாமலாக்கா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிறாங்க. அதே போல இன்னும் நிறைய பேர் முக்கியமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறாங்க. அவர்களை பற்றி அப்படியே ஒரு 2 வார்த்தைகள் சொல்லிடுங்களேன். முக்கியமான கதாபாத்திரங்கள்னா பிரஷா ராஜேந்திரன். ஸோ அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். அவங்க தான் அதில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இதில் லீட் ரோல் பண்ணேன்னான்னு கேட்டால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான். பட் மெயின் லீட் வந்து பிரஷா தான். அதுக்கப்புறம் வந்து ஷாமலா நிரஞ்சன், அப்புறம் தினேஷ் கனகராஜ், இனாஸ், யார் கஜன் கணேசன், அப்புறம் அங்கிள் ராஜா கணேசன் அங்கிள். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ரோல், ஒனாசியஸ், அப்புறம் டாக்டர் யார் ஜானு. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து மெயின்.
ஸோ அதை தாண்டி லீலாக்கா, ஸோ அவங்களோட டீம் புகந்திராவில் ஒரு ஆக்டிங் குரூப் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட டீமில் இருக்க எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்துட்டாங்க. என்கிட்ட வந்த கமெண்ட்ஸ் எல்லாருமே எங்களோட வீட்டிலலாம் படத்தை பார்த்துட்டு அவங்கள அழுததை பார்த்து நாங்களும் வந்து கண்ணீர் விட்டோம், கண்ணெலாம் கலங்கணிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அப்படி ரியலாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நான் அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். இன்னொன்று மறக்க இயலாது, இன்னொரு கேரக்டர் இருக்குது, நடித்த கேரக்டர் லாலிபாப். சஞ்சய் கூடவே ட்ராவல் பண்ணோம் அந்த லாலிபாப். ஃபுல் மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. நான் வந்து இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டீங்க ஃபனி மூமெண்ட்ஸ்னு, இது உங்களுக்கு தெரியாது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது வந்து இவங்க தூங்கி எழும்பணும் அடுத்த நாள். ஸோ அப்போ முகத்தில் வந்து அந்த தூக்கம் வந்து அது வேணும் தானே. ஸோ அதனால் ரியலாகவே அவங்கள நான் தூங்க வச்சிட்டோம். ஸோ அவங்க எப்படி ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து அவங்க தூங்கினாங்க. ஸோ தூங்க வைப்போ நாங்கள் எடுத்த ஃபோட்டோ தான் வந்து இந்த ஃபோட்டோ. ஸோ அது எங்களுக்கு ஃபன்னாக இருந்துச்சு. அவங்க பாட்டுக்கு தூங்கினாங்க, நாங்கள் பேலன்ஸ் வேலையை வந்து இல்லை. அதில் என்னென்னா அதில் ஒரு டெடிக்கேஷனை நான் வந்து பாராட்டுறேன். இப்போ நிறைய பேர் தூங்கின மாதிரி நடிங்கன்னு சொல்லுவாங்க. இவர் இல்லை, நீங்கள் 1 ஹவர் தூங்குங்க, அந்த டயர்ட்னஸோடு எனக்கு அந்த ஷாட் வேணும்னு சொல்லி தூங்க வச்சாரப்பா. அது ஒரு டெடிக்கேஷன் உண்மையிலேயே. எல்லோரும் வந்து இப்படி செய்ய மாட்டாங்க, மேக்கப்பை மியூட் ஆக்கிட்டு தூங்கின மாதிரி இது பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப நல்லா இருந்தது. 1 ஹவர் தூங்கி எழுமுனேன். சரி, அதே போல இப்போ புதுசா நம்ம வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்து கனவு கண்டுகிட்டு இருக்கிற இளையவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு இவர் தான் பதில் சொல்லணும். நானே ஒரு இளைய பையன் தான். நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் இன்னும் பொதுவாக யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேணான்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு சாப்பாடை வந்து சமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஏற்ற சுவையை போட்டு தான் சமைப்பாங்க. ஸோ அதனால் மற்றவங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்கான்னு மட்டும் நம்ம சொல்லுவோம். மற்றபடி என்ன சொல்லுது, அட்வைஸ் தேவையில்லை. ஏன்னா இப்போ அவங்களே ட்ரை பண்ணி விழுந்து கஷ்டப்பட்டு படித்து அடுத்தது பெட்டராக பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் எடுக்கத்தானே வேணும். அதனால் யாருக்கும் அட்வைஸ் பண்ண தேவையே இல்லை இவர் சொல்கிற மாதிரி. ஸோ அவங்க காசை போட்டு அவங்கவுங்க எடுத்து பழகி ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி வர்றது தான் நல்ல விஷயம். இப்போ இலங்கை திரைப்படங்களுக்கு மக்கள் மத்தியிலிருந்து என்ன மாதிரியான கருத்துகள் வருது அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? திரைப்படம் நல்லா இருந்தால் நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியான படத்தை கொடுத்தா ஆக்கள் வர்றாங்க. நம்ம வந்து கூவி வாங்கன்னு அழைக்க தேவையில்லை. உண்மையாகவே வந்து படைப்பு நல்லா இருந்தால் வராங்க பார்க்க. அவங்கள குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம தரமான படைப்புகளை கொடுக்கணும், அது ஒன்று தான். முன்னையை விட இப்போ வந்து தியேட்டரில் பார்க்குறாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் இந்தியன் சேனல், இந்தியன் சினிமாவை தவிர வேறு எதுவுமே பார்க்காம இருந்தாங்க. இப்போ வந்து இலங்கை படைப்புகள் தரமாக இருந்தால் வந்து பார்க்குறாங்க. அதுக்கு நிறைய உதாரணமாக வந்திருக்க படங்களும் இருக்குது. ஸோ அது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான விஷயம். கண்டிப்பா. அக்காவுக்கு ஆக்டிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? பெர்ஃபெக்ட்டா இது இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து இப்படிமா, நான் வந்து எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் நடிப்பேன். இப்போது எனக்கு வந்து லேர்ன் பண்ணணும், இப்போது எனக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் ஆக்டிங்கில். இப்போது இங்கே வந்து பயிற்சி பட்டறை அதெல்லாம் கிடையாது, இந்தியாவில் அதெல்லாம் இருக்குது. நம்ம நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணும்போது டே பை டே லேர்ன் பண்ணுவோம். பட் இங்கே அப்படி கிடையாது. வருஷத்துக்கு ஒரு நல்ல 2 படம் இல்லாட்டி 1 படம் தான் வருது. ஸோ அதில் என்ன நடக்குதுன்னா, நம்மளுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க டைம் இல்லை. அவங்களுக்கு என்ன தேவையோ சொல்லி ஷூட்டை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ எனக்கு வந்து கற்றுக்கணும் ஆக்டிங். இது வரைக்கும் நான் வந்து நல்லா ஆக்ட் பண்ணேன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய நான் படிக்க இருக்குது. இது வந்து நான் இப்போ வந்து ஒரு ஆரம்பம் தான். ஸோ நிறைய பேர் இப்போ தாய் கிழவின்னு ஒரு படம் வந்தது. இப்போ அதை பார்க்குற நேரம்லாம் நினைப்பேன், எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் யாராவது கொடுக்க மாட்டாங்களா? ராதிகா மாதிரி முடியாட்டி ஒரு 50% சரி செய்யலாமே. அதாவது அந்த மேக்கப்பெல்லாம் போட்டு அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா நம்மளும் செய்வோமே அப்படின்னு தோணுச்சு. இது எனக்கு ஒரு பெரிய தேவையில்லாத ஆசையோ தெரியாது. பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது தான் நம்ம வந்து நல்லா நம்மளோட டேலண்ட்டை காட்ட முடியும். ஸோ மற்றதெல்லாம் பெருசாக இங்கே எதிர்பார்க்க இல்லாது. நல்ல பேமெண்ட் வேணும், நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும், நல்ல காஸ்டியூம் வேணும், எதுவுமே இங்கே எதிர்பார்க்க இல்லாது. ஏன்னா எங்களோட ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம படம் எடுத்து ஆகணும். பெரிய ஃபெசிலிட்டிஸோடு யாரும் எடுக்கிறதில்ல. ஸோ ஆர்டிஸ்ட்டாக நம்மளும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். எனக்கு தேவை நல்ல ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி கரெக்டர்ஸ்.
அதான் தேவை. இப்போது ஒரு தாய் கிழவி மாதிரி இல்லைனா சரண்யா பொன்மன்னனுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி நம்மளுக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்குறது. ஸோ வரும்னு நம்புகிறேன். இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் ஆசைப்பட்டு அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் எங்களுக்கு. அதுக்குன்னு வாய்ப்பு ஒரு வரைக்கும் நம்ம சும்மா இருக்கவும் கூடாது. நம்ம அதுக்கு முயற்சி பண்ணணும். எங்களை நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ஒரு வாய்ப்பு வந்தால் அதை ஏற்று நடிக்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். நம்மளோட டே பை டே எங்களோட டேலண்ட்டை கூட்டிக்கணும். பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறையா லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், பொறுமை இருக்கணும், செல்ஃப் ட்ரைவிங் தெரிஞ்சிருக்கிறது கூட பெட்டர் தான். யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம வந்து தயார்படுத்திக்கணும். அது இல்லாமல் ஒரு போட்டி பொறாமைகள் இருக்கும், அதெல்லாம் கடந்து போகணும். ஒரு ஆத்ம சக்தியோட நல்லா இயங்கக்கூடிய ஒரு வில் பவர் இருக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே சஞ்சயனா, இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ ஒரு திரைப்படம் திரைக்கு வரப்போகுது அப்படின்னா அது வந்து நிறைய பேருடைய உழைப்பு அதில் இருக்குது. அந்த வகையில் யார் யாருக்கெல்லாம் முக்கியமாக நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? முக்கியமாக நன்றி சொல்லணும்னா முதல்ல வந்து எனக்கு நானே சொல்லிக்கிறேன். என்ன சொன்ன தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர். அப்போ அது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ ஏன்னு சொன்னால் சில நேரம் நானே சொல்லுவேன். அந்த ஒரு படம் இருக்குது, குடும்பஸ்தன் படத்தில் மணிகண்டன் சொல்லுவார், இப்படி நீ வந்து சாதிச்சிட்டடா அந்த மாதிரி தனியாக பேசிப்பார். அந்த மாதிரி நானும் தனியாக பேசிப்பேன். ஸோ முதல்ல வந்து எனக்கு நானே வந்து சொல்லிக்கிறேன். அதை தாண்டி வந்து என்னுடைய பேரண்ட்ஸுக்கு ஏன்னு சொன்னால் இப்போ நான் என்னோடய ஃபேமிலியில் வந்து மூத்த பையன். ஸோ மூத்த பையன் நிறைய பொறுப்புகள் இருக்கும். ஸோ இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வீட்டு பொறுப்பை வந்து பெருசாக நான் எடுத்துக்கல. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறது, என்னை வந்து ஓகே படம் நீ பண்ணு, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற இதில் தான் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் முதல்ல அதுக்கெல்லாம் பெரிய மன வலிமை வேணும் அவங்களுக்கு. அது தாண்டி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு சொன்னால் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் வந்து படத்தை ரிலீஸ் வரைக்கும் வந்து எனக்கு ஃபைனான்ஷியலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது தாண்டி ஆர்டிஸ்ட் படத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடித்து கொடுத்துட்டு எங்கள் படம் ரிலீஸ் சில பேர் வந்து இன்றைக்கி ஷூட் பண்ணி முடிச்சா நாளைக்கு எங்கள் ஃபோட்டோஸ் எங்கள் வீடியோஸ் எங்கே வரலையான்னு கேட்குற இதில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னு சொன்னால் எல்லோரும் ஆர்வம் இருக்கும் அவங்கள வந்து திரையில் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி என்னோடய டீமில் வந்து யாரும் பெருசாக என்னை ஃபோர்ஸ் பண்ணல, பொறுமையாக வெயிட் பண்ணாங்க. எல்லா இப்போ கூப்பிட்ற இன்டர்வியூஸ்க்கு வருவாங்க, ஒரு ஆடியோ இல்லை ஒரு வீடியோ செஞ்சு தாங்கன்னு சொன்னால் செஞ்சு தருவாங்க. ஸோ அந்த இதில் வந்து என்னோடய ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு அந்த வகையில் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது தாண்டி ஊடகங்கள், மீடியா, சோஷியல் மீடியா, டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர்ஸ், ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். அதை தாண்டி இந்த படத்தை வந்து சினிமா என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க இலங்கையில். அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி மக்கள் படத்தை பார்க்குறவங்க, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அதிரன் ரிலீஸ் ஆகிடுச்சு, நான் அதை பற்றி நான் சொல்லலை. அண்ட் இதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர்கள், டிரெக்டர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு நன்றின்னு சொன்னால் அவங்க கொடுத்த அவங்கெல்லாம் பண்ணியிருக்காட்டி இப்போ நமக்கு பண்ணணும்னு தோணியிருக்காது. கிங் அண்ணாவாக இருக்கட்டும், மாதவனாக இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாம் பண்ணனால தான் எங்களுக்கு வந்து ஓகே நாங்களும் பண்ணணும், ஸோ நமக்கும் இங்கே ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது அப்படின்னு அவங்க க்ரியேட் பண்ணிட்டு போனது தான். ஸோ அவங்கள பின்தொடர்ந்து தான் நாங்கள் வரோம். ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை இயக்கிய இயக்குநர்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இதுவே ஆரம்பம் இந்த மாதம் 26ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. எனவே திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுடைய கலைஞர்களுக்கு கொடுங்க. தமிழ் எஃப்எம் மற்றும் ஆதவனின் ஊடக அனுசரணையில் இந்த மாதம் 26ஆம் தேதி திரையரங்குகளில் திரைக்கு வர இருக்கிறது. எல்லாருமே குடும்பத்தோடு போயிட்டு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் அமைந்திருக்கிறது. எனவே நம்ம நாட்டு கலைஞர்களுக்கு நாம தான் சப்போர்ட் பண்ணணும். எனவே எல்லாருமே திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய அந்த சப்போர்ட்டை வந்து எங்களுடைய கலைஞர்களுக்கு கொடுங்க. அது மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்கிற விஷயமாக அமைந்திருக்கிறது. நன்றி, எங்களுடைய நன்றி. மீண்டும் தமிழ் எஃப்எம்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எனிவே எங்களுக்கு ட்ரீட் கொடுக்காம அனுப்புறீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. எங்களை கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. விரைவிலேயே பார்ட் 2க்காக எதிர்பார்த்து காத்திருக்கோம். நிச்சயமா. நன்றி.